கர்த்தநாமத்துக்கு விடதாக அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த நாளை இந்த உபாசன தேவ சம தொழுதுகளை இறக்க பாராட்டினால் நாமத்தில் கைவிடுவதாக இந்த நாட்கள் நாம் தேவ சமத்துகளாக இதை சும்மா பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற நீங்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் குறித்து வேதம் என்ன எழுதியிருக்கிறது, வேதத்தின் அடிப்படையில் இருந்தும் தேவன் அறிவிக்கப்பட்ட சில வார்த்தைகளை போய் நாம் தியானம் செய்ய போகிறோம். 267வது கோப்பாக பொறுப்பேற்றிருக்கிற லியோ 14 அவர் பேருபடியா லியோ 14 என்று அவர் வைத்து கொண்டார். ஆனால் தேவ சமூகத்துக்குள்ளாக இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இதற்கு முன்பு இந்த லியோ என்று சொல்கிற 13 பேர் இந்த பேரில் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. ஆனால் லியோ 14 என்று இவர் தன்னை பேரை மாற்றி கொள்கிறார். யாரும் கோப்பாக கடந்து வருகிறாங்களோ அவங்களுக்கு முதல் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, பேரை மாற்றிக்கலாம். அதோட முதல் ஒரு பொறுப்பேற்ற பிறகு அவருடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அதன் அடிப்படைகளாக இப்போ வந்திருக்கிற 267வது லியோ 14 என்று சொல்கிற தன் பேரை மாற்றிக் கொள்கிறார். அவர் குறித்து என்ன சொல்லப்படுகிறது வேதத்திலையும் அநேக தீர்க்க தரிசனம் மூலியமாக அறிவிக்கப்பட்ட நம்ம அந்த வார்த்தையை தியானம் செய்ய போகிறோம். லியோ என்கிற சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம். நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா லியோ LEWO இந்த லியோ என்கிற அந்த பேருக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா சிங்கம் என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையில் அவர் தன் சிங்கம் போல தன்னை உருவப்படுத்திக் கொள்வதாக அவர் அந்த பொறுப்பேற்றுக் கொள்கிறார். ஆனால் கடவுள் சொன்னேன், நான் கேட்ட கடவுள் அந்த பேருக்கு என்ன பொருள், கடவுள் சர்ப்பம் என்று சொன்னார். தேவ சமூகத்தில் அந்த பேருக்கு சர்ப்பம் என்று பேர் அர்த்தம் என்று சொன்னார். ஆனால் மனிதர்கள் மத்தியில் ஒரு பேருக்கு அர்த்தம் வைக்கிறார்கள். ஆனால் இறைவன் சொல்லப்பட்ட அந்த பேருக்கு சர்ப்பம் என்று சொன்னார், பாம்பு என்று அர்த்தம் என்று சொன்னார். இப்படிப்பட்ட தெய்வ சமூகத்துக்குள்ளாக அவருடைய இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற சிங்கம் என்று சொல்லப்படுற அந்த வார்த்தை வேதத்தில் என்ன இருக்கிறது, வேதத்தின் அடிப்படை என்ன என்று நம்ம தியானம் செய்து கடன் சொல்லுவோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். தெளிந்த புத்திரர்களாய் இருங்கள், பிடித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விரும்பாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவர்கள் வைத்துக் கொண்டு அறுத்துக் கொள்ளுகிற பிரகாரம் இப்படி சொன்னாலும் நம்ம இறைமார்க்கம் குறித்து நாம் வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசவன் கெர்ச்சிக்கிற சிங்கங்கள் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். ஆனால் தேவ சன்னிதானத்தில் அப்போஸ்தலர் பேதுரு எழுதுகிற பிரகாரம் நீங்களாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கப்பட வேண்டும், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி தெரிகிறார். அல்லது சொல்லப்படுகிற சிங்கம் என்கிற காட்டுக்கு ராஜாவாக காணப்பட்டாலும் அதை குறித்து இறைவாருக்கு ஒப்பனை பண்ணுகிற பிரகாரம் சத்ருவா சாத்தானை மையப்படுத்துகிறது. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று அவன் சுற்றி வகை தேடி தெரிகிறான் என்று சாத்தானுக்கு ஒப்பிடப்படுவதாக நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்துகிற 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தோட 1-2 வாசிக்கலாம். பின்பு நான் கடற்கரை மலையின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தை போலிருந்தது. அதன் கால்கள் கரடின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. நான் பின்பு கடற்கரை மலையில் நின்றேன். அப்போ சமுத்திரத்தில் ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதில் 7 தலைகளும் 10 கொம்புகள் இருந்தன. அதன் கொம்புகளும் 10 முடிகளும் அதன் தலைகள் தூஷணமான நாமம் இருந்தன. யோவானை ஆவிக்குள்ளாக கொண்டு போயிட்டு
அங்க பார்க்கிறார், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வர கண்டேன். அதாவது கடல்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் ஏறி வர பார்க்கிறோம். அது மேலபடியாக 10 கொம்புகள் 7 தலைகள் இருந்தது என்று சொல்லுகிறார். நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல இருந்தது. அதை பார்க்கும்போது எப்படி தோன்றுதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை போல தோன்றுகிறது. அதன் கால்கள் கடல் கலைகள் போலவும் அது வாய் சிங்கத்து வாயை போல இருந்தன. ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுகிற கடல்களிலிருந்து எழும்புகிற ஒரு மிருகம், அந்த மிருகம் என்பது நாம் இறை சமூகத்துக்குள்ளாக ஒரு அரசாட்சி ஒப்பிடுகிறோம். ஏன்னா நீங்க மிருகம் என்பது ஒரு அரசாட்சி ஒப்பிடப்படுகிறது, ஒரு ஆளுகை செய்கிற ஒரு மனிதனுக்கு ஒப்பிடப்படுகிறது. கடற்கரை என்பது அங்க தண்ணீர், வேத நிறைய இடத்துல வெளிப்படுது. 17ஆம் அதிகாரம் சில இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கடற்கரை ஒப்பிடும் போது திரளான ஜனக்கூட்டத்தை மையப்படுத்துகிறது. அப்படி திரளான ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் எழும்புகிறான். ஏன் மிருகத்துக்கு ஒப்பிடுறான்னு பார்த்தீங்கன்னா, அப்படி எழும்பு வருகிற அந்த மனிதன் அந்த மிருகத்துடைய குணாதிசயம் உள்ளவன். ஒரு சிங்கம் போலத்துக்கு ஒப்பிட காரணம், சிங்கம் எப்படி ஒரு ராஜா, ஒரு பராக்கிரம், அதன் அடிப்படைக்கு ஒப்பிடுதான் தேவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம். ஏன் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு ஒப்பிடுகிறார், கழுதைக்கு ஒப்பிடுறார் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு கழுதை போல சுமக்கப்பட வேண்டும், ஒரு ஆட்டை போல தான் பலியிடப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இப்படி ஆட்டு சிங்கம் எல்லாம் ஒப்பிடப்படுகிறது. அதே போல பிசாசை ஒப்பிடப்படும் போது ஒரு சிங்கத்துக்கு ஒப்பிடுகிறான். அட வாயின் வார்த்தை பார்த்தீங்கன்னா சிங்கம் எப்படி கர்சிக்குமோ அப்படி கூட வார்த்தையா காணப்படும் என்பதனால இங்க தேவன் ஒரு சிங்கத்துக்கு ஒப்பிட காரணம், தெய்வ சமூகத்தில் அவருடைய குணாதிசயங்களை மையப்படுத்திதான் அந்த கடற்கரை மலையிலிருந்து ஒரு மிருகம் எழும்புகிறது. அட வாய் சிங்கத்தின் வாயை போல இருக்கு என்று சொல்லப்படலாம் பார்க்கிறோம். அந்த கடைசி காலத்தில் காணப்பட போகிற இந்த போப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்துக்கு ஒப்பிடுகிறார். அவரே ஆன்டிகிரஸா காணப்படுவார். இப்படி நம்ம இறை சொல்லுகிற சர்ப்பம் என்பது தேவன் நமக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இங்க சொல்லப்படுகிற இந்த லியோ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வேதத்தில் சில ஆதாரங்கள் இருக்கிறது. இறைமாருக்கு நாம் மையப்படுத்துகிற பிரகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசம் தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. இங்க பார்க்கிறோம், அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பையும் லிவியாதான் என்னும் கோணல சர்ப்பதி கடிதும் பெரிதும் பலத்துமான தமது பட்டயத்தாலே தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலுசிருப்பதை கொண்டு படுவார் என்று நாம் பார்க்கிறோம். இறைமானுக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற இந்த பேர் ஈக்குவலா வரும். இந்த லியோ என்று சொல்லப்படுகிற கடைசி காலத்து காணப்படுகிற இந்த லிவியாதான் என்று சொல்லப்படுகிற ஒரு சர்ப்பம் என்று சொல்லுகிறான். இந்த இது வந்து கடல்ல வாழ்கிற கடல் பாம்புன்னு சொல்லுவாங்க. கடல்ல நிறைய பாம்புன்னு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பூமியில இருக்கிற பாம்பே நிறைய டிசைன் இருக்கிற நல்ல பாம்பு, பெரிய பாம்பு, பல டிசைன். பாம்புனாவே ஒன்றா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. சிங்கம்னா சிங்கம் ஒரே சாயல் தான், ஆடுனா ஒரே சாயல் தான், யானைனா ஒரே சாயல் தான். சர்ப்பம் அப்படிங்கிற பாம்பு என்பது ஒரே பாம்பு கிடையாது, பலவிதமான மாடல்ல இருக்கிற பாம்பு. அதே போல நம்ம கடல்ல காணப்படுகிற பல மீன்கள் காணப்பட்டாலும் அதுல ஒரு மீன் என்று சொல்லப்படுகிற இந்த லிவியாதான் என்று சொல்லுங்க ஒரு சர்ப்பம் என்று கடல் பாம்புலாம் நிறைய இருக்கு. எனக்கு தெரியும் 4-5 பாம்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட கடல் பாம்புக்கு ஒப்பிட்டு இந்த லிவியாதான் என்று சொல்லப்படுற நீண்ட பாம்பையும் லிவியாதான் என்ற கோணல சர்ப்பத்தையும் கடிது பெரிதும் பலத்துமான இந்த பாம்பு கிட்டத்தட்ட 40 அடிகள் இருந்து இந்த பாம்பு இருக்கு. 40 அடிகள் இருந்து நீண்ட பாம்பா காணப்படுகிறது. இப்படிப்பட்ட தேவன் ஒரு சொல்லப்படும் கடல்ல காணப்படுகிற அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா இந்த லிவியாதான் பார்க்கிற ஒரு சர்ப்பத்துக்கு ஒப்பிடுகிறோம். அப்படி சர்ப்பத்துக்கு ஒப்பிட்டு இதை குறித்து நிறைய வேதம் நமக்கு கையளிக்கப்படுகிறது.
யோபு 41ஆம் அதிகாரம் 1 வாசம். நிவேதானை தூண்டினால் பிடிக்கக்கூடுமோ? அது நாக்கை நீ விடுகிற கயிறினால் பிடிக்கக்கூடுமோ? அது மூக்கை நாற்கயிறுக்கு போட்டு கட்டக்கூடுமோ? புரட்டினால் அது தாடையை உருவகுத்தக்கூடுமோ? அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ? உன்னை நோக்கி இச்சைய வார்த்தைகளை சொல்லுமோ? அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ? அதை சதா காலமும் அடிமை கொள்வாயோ? ஒரு குருவியோடு விளையாடுகிறது போல் அதனோட விளையாடி அது உன் பெண்மக்குழந்தையில் கட்ட வைப்பாயோ? கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயத்தம் பண்ணப்பட்டு அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ? நீ அதன் தோலை அநேக அம்புகளினால் அது தலையை எரிவலைகளினால் எரிவாயோ? அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள். நீ அப்படி செய்ய துணிய மாட்டாய். இதை அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்தவுடனே விடுவான் அல்லவோ? அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? தனக்கு பதில் கொடுப்பபடி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? 19 வாசிப்பது நிறைய இருக்கு. வீட்டில் வாசிப்பாருங்க. 19. அது வாயிலிருந்து எரிபந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும். கொதிக்கிற சட்டியிலே குப்பரையில் இருந்து புறப்படுகிறது போல அது நாசிலிருந்து புகை புறப்படும். அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும். அதன் வாயிலிருந்து ஜுவாலை அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும். கொதிக்கிற சட்டியிலும் குப்பையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதன் நாசிலிருந்து புகை புறப்படும். அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும். அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும். அதன் கழுத்துல பெரன் குடிக்கொண்டிருக்கும். பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும். இப்படிப்பட்ட தேவனுடைய சிருஷ்டிகள கடலிலே காணப்படுற ஜீவ சந்துகளுக்குள்ளாக இங்க ஒரு பாம்பை உருவாக்குகிறான். இந்த லிவியாதான் எனக்கு ஒரு பாம்பு அவ்வளவு பலம் உள்ளது என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இந்த லிவியாதான் எனக்கு நேரடியாம் எபிரேயுடைய வார்த்தை. இதற்கு பல பொருள்கள் இருக்கிறது. நீங்க திமிங்கலம் பார்க்க முடியாது. திமிங்கலத்துக்கு லிவியாதான் என்று ஒரு இடத்துல கருத்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளுக்குள்ளாக கடல்ல காணப்படுகிற மீன் வாயில இந்த லிவியாதனுக்கு ஒரு பாம்பை சொல்லுகிறார். அங்க கடல்ல இருக்கிற எல்லா பொருளை விட எல்லா உயிரினங்களை விட இந்த லிவியா என்பது மிகவும் பலம் உள்ளது. அதை உன்னால கட்டி ஆள முடியுமா? உன்னோட வாசம் பண்ண செய்ய முடியுமா? அதற்கு எதிர்த்து நிற்க முடியுமா? அதனை பிடிக்க முடியுமா என்று சொல்லி அது வாயிலிருந்து அக்கினி புறப்படும் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள ஒரு சம்பவத்தை நடைமுறைப்படுத்தி சாதாரண என் சிருஷ்டிப்பட கையில் இருக்கப்படுகிற இந்த பாம்பை உடைய ஆளுகையில் கொண்டு வர முடியுமா? அதனால இப்படிப்பட்ட ஒரு உயிரினத்தை உன்னால கொண்டு வர முடியும் என்பதனாலே தேவனுடைய பலம் எவ்வளவு என்பதை அறிந்து கொள் என்று யோபுக்கு சொல்கிறான். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக அந்த லிவியாதான் என்று சொல்லப்படுகிற ஒரு சர்ப்பத்தை ஒப்பிட்டு அதோடு நீ வாசம் பண்ண முடியுமே என்று சொல்லி கடைசி காலத்தில் காணப்படுகிற அந்த கிறிஸ்தானவன் அந்த லிவியாதன் என்று சொல்லப்படுகிற பாம்பை போல அவன் பலம் கொள்வான். இப்படி ஏன் ஒப்பிடுகிறான்னு பார்த்தீங்கன்னா, நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஆதான் வியாபார ஏமாற்றினது ஒரு வருஷம் இருக்கும். அதே போல கடைசி காலத்துல தேவனுடைய திருச்சபை தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாமல் சமுத்திரத்தின் மையத்தில் காணப்படுகிற ஒரு சர்ப்பம் எவ்வளவு பலம் உள்ளதோ அதே போல கடைசி காலத்தை எழும்ப போற ஆன்டிகிறிஸ்தானவன் அப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள நான் கடந்து வருவான் என்று அதை ஒப்பிடுகிறான். அவனுடைய வார்த்தை, அவன் செயல், அவன் எல்லா திட்டமும் பூமியில் காணப்படுகிற மிருகமாகிய தலைமைத்துவம் காணப்படுகிற சிங்கத்தை போல புறப்படுவான். அவனுடைய பலம், அதிகாரம், வல்லமை பார்த்தீங்கன்னா தண்ணீர்ல வாழுகிற லிவியாதன் என்று சொல்லப்படுகிற ஒரு சர்ப்பத்துக்கு ஒப்பான பலம் உள்ளவன். அவன் அப்படிப்பட்ட அதிகாரத்தை வல்லமை பெற்று கடைசி காலத்தில் கிரியை செய்வான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கிறான். யோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தோட வாசிக்கும். நாளை சபிக்கிறவர்களும் லிவியாதானை எழும்பத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. நாளை சபிக்கிறவர்கள் லிவியாதனை எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. அதன் அஸ்தமான காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் 2
அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமல் விடியற் காலத்த வெளிப்பேறு காணாமல் இருப்பதாக. நல்ல இறைமார்க்கம் சொல்லப்படுகிற நாட்கள் சபிக்கும்படி அதிகாரம் பெற்று இருக்க ஒரு மனிதன் நிவியாதனையாக எழும்ப பண்ணத்தக்கவர் யார்? அது சபிக்க முடியுமா என்று யோபு தான் அங்காளிக்கிறான். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற இறைமார்க்கம் கையளிக்கப்படுகிற நியோ எனப்படுகிற 267வது பூ வேதாந்தத்தில் ஒப்பிடப்படுகிற ஐண்டிகிரஸ் அதை பலமும் வலிமையும் கொண்டு வெளிப்பட போகிற நியோதான் என்று சொல்லப்பட பாம்புக்கு சமனானவன். அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து அவன் வெளியே வருவான். அவன் கடந்து வந்து இந்த பூமியை ஆளுகை செய்ய போறான். அவன் முன்பு நிற்பவன் யார் என்று சொல்லி இங்கே நடைமுறைப்படுத்துவதாக பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 74ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். இந்த எபிரேய பாஷையில இந்த முதலையெல்லாம் எதற்கு ஒப்பிடுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த லிவியாதான் பாம்புக்கு ஒப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாட்கள்ல தேவன் அதை சங்காரம் பண்ணி போடுவார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். 104ஆம் அதிகாரம் சங்கீதம் 26ஆம் வசனத்தோட வாசம். அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீ உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. அதில் கப்பல்கள் ஓடும், அதில் விளையாடும்படி உண்டாக்கின திமிங்கலம் உண்டு. அந்த மொழிபெயர்ப்புல மொழி அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லிவியாதான் என்று சொல்லுகிற அந்த சம்பவத்திற்கு இங்க காணப்பட திமிங்கலத்துக்கு முதலைகளுக்கு ஒப்பிடுகிறார்கள். ஒப்பிட்டு அப்படியே கூட பலம் உள்ளது என்பதை மொழியாக்கத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனால இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக கடைசி காலத்துல காணப்படுகிற சர்ப்பமானவர் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தி சங்கீதம் 24:14 வாசிக்கும். சரி, அது வேணாம். 74 தான். அல்ல இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக நான் வெளிப்படுத்துற 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 7 கலசங்களுடைய அந்த 7 தூதர்கள் ஒருவன் வந்து என்னோட பேசி நீ வா, திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனம் ஆகிய மதுவா பூமியின் குடிகள் வெளிக்கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று 7 கலசங்கள் அந்த 7 தூதர்கள் வந்து என்னோட பேசி நீ வா, திரளான தண்ணீர் மேல உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவள் வேசித்தனம் மதுவா பூமியின் குடிகளாம் வெறி கொண்டிருந்தார்கள். ஆனா இறை சமூகம் சொல்லப்படுகிற ஒரு தண்ணீரிலிருந்து புறப்படுகிற ஒரு மிருகத்தை, சமுத்திரத்திலிருந்து புறப்பட்ட ஒரு மிருகம் என்று சொல்லுகிற கடைசி காலத்துல காணப்படுகிற திரளான தண்ணீர்கள் யாரு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஜனங்களை ஒப்பிடுகிறான். ஜனங்கள் மத்தியில் இருந்து அவன் எழுப்பி இந்த பூமிக்குள்ள ஒரு பெரிய ஆளுகை பெற்றுக் கொள்வார். அதே 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தோட வாசிப்போம். என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீரை கண்டாயோ, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமா, நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமாக்கி அவளை மாம்சத்தை பற்றித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். பின்னவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்து தண்ணீரை கண்டாயோ, அவர்கள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமே, நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமாக்கி அவளை மாம்ச பட்டை பற்றித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்தார்கள். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற தேவ சன்னிதானத்துக்குள்ளாக திரளான தண்ணீர் சமுத்திரத்தை எழும்பும் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய திரளான மக்கள் மத்தியிலிருந்து அவன் எழும்புவான் என்று பார்க்கிறோம். போப்புடைய கிட்டத்தட்ட அவள் உறுப்பினர் மாத்தான் 140 கோடி மேல இருக்கிறார். ஆதரவாளராக எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 100 கோடி எடுத்துக்கொள்ளலாம். அதில் மெம்பரா இல்லாம கிட்டத்தட்ட ஆதரவாளரே ஒரு 100 கோடி கிட்டத்தட்ட இருக்கிறார். இப்படிப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி
ஜனங்களுக்கு அவன் அதிபதியாய் இருக்கிறான். அப்படி காணப்படுகிற அவனை சத்துருவாய் சாத்தான் தன் நயவஞ்சகத்தினாலே தன்னை அவன் எடுத்துக் கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். ஏதோ தோட்டத்தில் துவங்கப்பட்ட சர்ப்பம் கடைசி காலத்துல காணப்படுகிற ஒரு சர்ப்பத்துக்கு ஒப்பிடுகிறான். கேடுப்பானவன் கடந்து வந்து ஒரு தந்திரமான ஒரு சின்ன சர்ப்பத்தை பயன்படுத்தி அத ஆதானை அவளை ஏமாற்றினான். மேலும் கடைசி காலத்துல சமுத்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய சர்ப்பமாகிய அந்த சர்ப்பத்தை பயன்படுத்தி ஜனங்களை அழிக்க போகிறான். அங்க வந்து தந்திரமா ஏமாத்தினது. இங்க ஒரு பெரிய சர்ப்பத்தை தெரிந்து கொண்டு அதன் கிரியைகளை பயன்படுத்தி பூமியில் இருக்கிற ஜனங்களை தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாம ஒரு அழிவை உண்டு பண்ணுகிறான். அந்த சர்ப்பத்துல பார்க்கிறோம், அது வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. ஏன்னா வேதத்துல அதெல்லாம் ஆதாரம் இருக்கிறது. வெளிப்படுத்தின 13ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும். 12 வாசிக்கலாம். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் மாற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியின் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றையும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாய் பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. அன்றி அது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்கள் நடைபெறப்படுகிறது. அதான் நம்ம கடல்ல இருக்கிற லேவியான்னு சொல்லப்படுகிற அது வாயிலிருந்து அக்கினி புறப்படும் என்று சொல்கிறான். உண்மை அக்கினி புறப்படுமா என்னன்னு தெரியல. ஒரு ஓமைக்காக இப்படி கடைசி காலத்துல அந்த கிறிஸ்துவோட கையிலிருந்து அக்கினி புறப்பட்டு அக்கினியை வானத்திலிருந்து இறக்கி அவன் கிரியை செய்ய போகிற சம்பவத்தோட ஒப்பிடலாம். இப்படிப்பட்ட இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற கடைசி காலத்தில் காணப்படுகிற அந்த கிறிஸ்தானவர் சொல்லப்படுகிற லிவியாதான் என்று சொல்லுகிற பாம்புக்கு ஒப்பிட்டு அவர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அதிர்ச்சிகளை செய்து ஜனங்களை வஞ்சிப்பான் என்று சொல்கிறது. மத்திய 24ஆம் அதிகாரம் 23 வாசிப்போம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதை அங்கே இருக்கிறார் என்று சொல்லுவார்களானால் நம்பாதீர்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசியும் எழுதி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசியும் எழுதி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க பெரிய அடையாள அற்புதம் செய்வார். ஆனால் நடைமுறைப்படுத்துகிற அந்த கிறிஸ்தானவன் ஒரு பலமுறை கிரியைகளை செய்கிறான். அவனுக்கு இந்த இறைமார்க்கம் சொல்லப்படுகிற 2 தீமோத்தேயு நாம் 2ல பார்க்கிறோம். வாசிப்பு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8 வாசிப்பு. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 7 வாசிப்பு. அக்கிரமத்தின் ரகசியம் இப்போது கிரியை செய்கிறது, ஆனால் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும்படி அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயு சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசவத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயல்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போனவர்களுக்குள்ளே அநீதியால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும். இங்க நாம் பார்க்கிறோம், கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற அந்த கிறிஸ்தானவன் அவன் அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயல்படி சகல வல்லமையோடும் அடையாளமோட பொய்யான அற்புதங்களோடும் காணப்படுவான். 4 வசனத்தோட வாசிப்போம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதோ ஆராதிக்கப்படுவதோ அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவன் ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறான் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படி இப்போது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அதனால இறைமார்க்கம் சொல்கிற அந்த கிறிஸ்தானவன் கிறிஸ்துவனது நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவன் தேவாலயத்துல தேவன் ஆதாரிக்கிற இடத்துல தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்து கொள்ளுவான். ஒரு காலகட்டத்துல
எல்லாரும் அந்து கிறிஸ்து என்பவன் முஸ்லிம்லேருந்து வருவார்களா, இந்துலேருந்து வருவார்களா, ஒரு தீவிரவாதியா இருப்பாங்க, நிறையா எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா வேதவசனத்தை புரிஞ்சு கொள்ளாம தப்பா மனிதர்கள் பேசி எதிர்பார்த்தார்கள். அவனுக்கு சொல்லுகிற பிரகாரம் அவன் தேவன் என்று சொல்லப்படுகிற ஆதரிக்கப்படுகிற ஆலயத்திலே தன்னை தேவன் போல உயர்ந்து காணப்படுவான். ஆனா தேவனுடைய ஆலயத்துல தேவ சமூகத்திலிருந்து தான் புறப்படுவான் என்று சொல்லுகிறது. ஆனால் அவன் ஒரு கிறிஸ்துவன் என்பதை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ளாக ஒன்றுமே புரியல, என்ன நடக்க போதுங்கிற விஷயங்கள். இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற கையளிக்கப்படுகிற பிரகாரம் கடைசி காலத்துல காணப்படுகிற சாத்தானாகிய அதிகாரம் ஏதும் தோட்டத்துல ஒரு சர்ப்பத்தின் மத்தியில ஒப்பி விட்டு ஒரு தந்திரமான ஒரு செயலை பயன்படுத்திக் கொண்டது போல இறுதியாக அதே சர்ப்பத்துக்கு ஒப்பிட்டு ஒரு பலமுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தெய்வத்திடத்தை அழிக்கவும் கொல்லவும் நிர்மூலமாக்கவும் பலவிதமான அற்புதங்கள் அதிசயங்களை செய்து வானத்திலிருந்து அக்கினை இறைக்கும் ஜனங்களை அவன் மோசம் போக்க போகலாம். இப்படிப்பட்ட நிலைகளை தான் வலு சுருப்பதுடைய பழைய சர்ப்பம் எல்லாம் வேதம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக தெய்வத்திடத்தை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகளையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசனும் சாத்தானும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேற வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடி அது பாதாளத்திலே அடைத்து தேவன் 1000 வருஷம் ஆட்சியில் துவங்கப்படும் போது ஒரு தூதன் பாதாளத்து தெருவுகளை சங்கிலி எடுத்துக்கொண்டு வருகிறான். பிசாசனும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பு என்று சொல்கிறான். கேருப்பானவன் தான் வலுசிருப்பதை பயன்படுத்தி ஏமாத்துறதுனாலே பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய வலுசிருப்பம் என்று சொல்கிறான். ஆனால் கேருப்பானவன் அப்படியாக அவன் தந்திரமாக சாத்தானை பாம்பை கொண்டு ஏமாத்தினதாலே பழைய வலுசிருப்பமாகி என்று ஒப்பிடுகிறான். ஆனா இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற அதனாலதான் நீங்க லிவியானவன் ஏன் ஒப்பிடுறான்னு பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல அந்து கிறிஸ்தானவன் அவருடைய அதிகாரத்தை ஒப்பிடுவதற்காக இந்த லிவியான் என்ற பாம்பை ஒப்பிடுகிறான். அது ஒரு பலமுள்ள மீன் இனத்தை சேர்ந்தது, நீர் வாழ்கிற மத்தியில் வாழக்கூடியது. அதன் அடிப்படைக்குள்ளாக அதில் எவ்வளவு பலம் காணப்பட்டதோ எவ்வளவு பயங்கரம் என்பதோ அதே போல அந்த கிறிஸ்து வெளிப்படுவான் என்று அவர் தேவன் ஒப்பிடுகிறார் என்று பார்க்கிறோம். நீங்க இந்த நாஸ்ட்ராதாமஸ் என்ற அவருடைய ஒரு பெரிய தீர்க்கதரிசி 15ஆம் நூற்றாண்டுல கடந்து வந்தவர். அவர் நிறைய தீர்க்கதரிசனம் எழுதியிருக்கிறார். அவர் எழுதப்பட்ட அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த போப் இறந்து போன பிறகு அடுத்தபடியாக வருகிற போப் ஒரு சில ஆண்டுகள் பொறுப்பேற்றுவார். அதன் பிறகு தன்னுடைய 7 மலைகளை காணப்படுகிற இத்தாலியில இருக்கிற வட்டிகான் நகர் அழிக்கப்படும் என்று சொல்கிறார். அதில் நம்ம இறைமார்க்கம் சொல்லப்படுகிற கடைசி போப் அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் கிரியை செய்த பிறகு நாம் என்ன வெளிப்பட 17-15 பார்த்த பிரகாரம் அந்த நகரம் அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்கிறது. ஆனால் அவருடைய நிலைப்பாடு பிரகாரம் இப்போ வந்திருக்கிற போக்கு தான் கடைசி போக்கு என்று அவர் சொல்கிறார். பிராங்கலின் சொல்ற ஒரு தீர்க்கதரிசி நீங்க பாப்பீங்க 1965 செத்து போனார். ஒரு பெரிய ஆரம்ப கதை வல்லமை எடுத்து பயன்படுத்தின ஒரு மனிதன். அவருடைய தீர்க்கதரிசனம் எழுதப்பட்ட பிரகாரம் கடைசியாக அந்த கிறிஸ்து அமெரிக்காவில் இருந்து போப்பா கடந்து வருவார். அவர் கடந்து வந்து பொறுப்பேற்ற பிறகு அவனே கடைசிகள் அந்த கிறிஸ்து என்று அவரு தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட இறைமார்க்கம் சொல்லப்படுகிற சில நிறைய கருத்துக்கள் அடிப்படைக்குள்ளாக இந்த லியோ என்று சொல்லப்படுகிற அந்த பேருக்கு கடவுள் சொன்னது சர்ப்பம் என்று சொன்னார். இந்த லியோ என்று சொல்லப்படுகிற பேருக்கும் நேரடியான தமிழ் பொருள் பார்த்தீங்கன்னா சிங்கம். ஒரு சினிப்பிலோட படம் கூட இருக்கு அந்த பேர்ல. இப்படிப்பட்ட இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற தெய்வசம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம்
இந்த 267வது போகும் வரலாற்று ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, தேவனுடைய வார்த்தை ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, தீர்க்கதரிசி மூலமா அறிவிக்கப்பட்ட நிலையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவனே அந்து கிறிஸ்தா இருப்பான் என்று வேதத்தின் அடிப்படையில் தேவன் சொல்ற வார்த்தை எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நாம் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு சீக்கிரமான காலத்துக்கு நாம் இருப்பதனாலே தேவத்திடத்தை அறிந்து சாத்தானை தோற்கடிக்கத்தக்க 1 பேர் 5:8 சொல்லுகிற பிரகாரம் தெரிந்த புத்தியுள்ளவனாய் இருக்க வேண்டும். சாத்தானை எதிர்கொள்ளப்பட வேண்டும். அவன் தந்திரங்களை முறியடிக்கப்பட வேண்டும். இப்படி பல சங்கீதத்தில் நிறைய இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த லிவியாதான் என்று சொல்கிற சம்பவத்தை திமிங்கலத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த வார்த்தையில நாம் நடைமுறைப்படுத்துகிற அந்த அர்த்தத்தை ஒப்பிடப்படுகிறது. ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும், அதை நம்ம அங்கீகரிக்க முடியும். இப்படி ஒரு சர்ப்பம் கடவுள் சொல்கிறார் சமுத்திரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பலத்தை ஒப்பிடுகிறார். அது எப்படியாக கிரியை செய்யப்படி சொல்கிறார். அதே போல அன்பு கிறிஸ்தானவர் இந்த லிவியாதான் என்று சொல்லப்படுற கிரியைகளுக்கு ஒப்ப அவனுக்கு பூமியில கிரியை செய்ய என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். எதற்காக அதெல்லாம் ஒப்பிடுறாரு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற அன்பு கிறிஸ்தான எவ்வளவு பராக்கிரமசாலி, அவனோட அதிகாரம் பூமிக்குள்ளாக என்ன, அவனை எப்படி நாம் எதிர்க்கப்பட வேண்டும், அவன் எப்படி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டியதற்காக வேதம் நமக்கு பல சான்றுகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஆனால் நம்ம வரப்போற அந்த கிறிஸ்துவை எதிர்கொள்ள தோற்கடிக்கத்தக்க அவன் பலத்துக்கு ஏற்றபடி நாம் கிரியை செய்யப்பட வேண்டும். அவன் எவ்வளவு பெரிய பலமானவனாக காணப்படுகிறானோ நாமும் தேவனுடைய வல்லமை அதிகாரத்தை பெற்று அப்பதான் எதிர்த்து நிற்க முடியும். இல்லைன்னா நம்ம தோற்கடிச்சிருவோம். இப்போ தேவனுடைய பாதுகாப்போ தேவனுடைய அதிகாரம் தேவனுடைய வல்லமை நம்ம இடத்துல கடந்து வந்தாதான் அவனை எதிர்க்க முடியும் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதற்கு ஒப்பிட்டு தான் அவனுடைய பலம் என்ன, அவன் என்ன செய்ய போகிறான், அவனுடைய அதிகாரம் என்ன, அவனுடைய காலம் என்ன என்பதற்காக நியமிக்கப்பட்டது.